ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிகர் நாசர் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 6 படங்கள் நம்ம ரஜினிகாந்த் கூட நாசர் நடிச்சுக்கப்பில். அது என்னென்ன படங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா உடனே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட நாசர் நடித்த 6 படங்களை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துலாங்க. ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1987 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 37வது வயசுல வேலைக்காரன் படம் தாங்க. வேலைக்காரன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக அமலா நடித்தாலும் நம்ம நாசர் வந்து பொன்ராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் வில்லனாக நடிச்சுக்கப்பிலங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்கப்பிலங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ரகுபதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்கப்பில. ரெண்டாவது படம் 1999 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 49வது வயசில் படையப்பா படம் தாங்க. படையப்பா படத்தில் சௌந்தர்யா நடித்தாலும் நம்ம நாசர் வந்து சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டரில் வில்லியான ரம்யா கிருஷ்ணனுக்கு அண்ணனா நடிச்சுக்கப்பில. இதில் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சுக்கப்பிலங்க நம்ம நாசர் சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டரில். இந்த படத்தை KS ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்கப்பில. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து 6 படையப்பா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்கப்பிலங்க. அதுக்கடுத்து மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 2002 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 52வது வயசில் பாபா படம் தாங்க. பாபா படத்தில் மனிஷா கொய்ராலாவும் நடித்தாலும் நம்ம நாசர் அதே சேம் படையப்பா படத்தில் உள்ள ஸ்ரீனமாயி இங்கேயும் நடிச்சுக்கப்பில. ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டரில். இந்த படத்தை வந்து சுரேஷ் கிருஷ்ணா வந்து டைரக்ஷன் பண்ணிக்கப்பிலங்க. இதில் பாபா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்கப்பிலங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா நாலாவது படம் 2005 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 55வது வயசில் சந்திரமுகி படம் தாங்க. சந்திரமுகி படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்தாலும் நம்ம நாசர் வந்து கந்தசாமி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே வடிவேல் கூட காமெடி பண்ணி நடிச்சுக்கப்பிலங்க. இதில் வடிவேலுக்கு அண்ணனா நடிச்சுக்கப்பில நம்ம நாசர். இந்த படத்தை டாக்டர் பி வாசுதான் டைரக்ஷன் பண்ணிக்கப்பில. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சரவணன் வேட்டையன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்கப்பில. அதுக்கடுத்து 5வது படத்தை பற்றி பார்த்தலாம். 5வது படம் 2014 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 64வது வயசில் கோச்சடையான் படம் தாங்க. கோச்சடையான் படத்தில் தீபிகா படுகோனா நடித்தாலும் நம்ம நாசர் வந்து ரிஷி கோடகன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்கப்பில. அனிமேஷன் படமானாலும் நம்ம நாசர் பேச செம சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டாக்டர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ஷன் பண்ணிக்கப்பில. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து கோச்சடையான் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்கப்பிலங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6வது படத்தை பற்றி பார்த்தலாம். 6வது படம் 2016 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 66வது வயசில் கபாலி படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ராதிகா அத்தே நடித்தாலும் நாசரும் கூட சேர்ந்து நடிச்சுக்காப்லங்க. டாக்டர் பா ரஞ்சித் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து கபாலீஸ்வரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த 6 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட நாசர் செம க்ளோஸாக நடிச்சுக்காப்ல, எந்த படத்தில் செம சூப்பராக நடிச்சுக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.